இயற்கைனால் நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதாங்க இயற்கை. ட்ரெஸ்ஸு போடுறதே செயற்கை. அப்படி பார்க்கலாம். தும்மல் வந்தா தும்மணும், மூக்கொழுகுனா சிந்தணும், சளி வந்தா சிந்தணும், வாந்தி வந்தா எடுக்கணும், வயித்துல வந்தா போகணும். இப்போ நம்ம பார்க்கறது நாம் எப்படி கழிவுகளை வெளியேற்றுறது தாங்க. 13 டெக்னிக்குங்க. என்ன கேட்டால் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே, அது ஒன்று ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு. 2, நாம் செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். 3, கழிவு எப்படி நீக்கிறதுனா 3 வகையாக நீக்கணும். 1, நல்லா கவனிங்க. 1, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும். 2, நாம் செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். 3, இனிமேல் கழிவு உள்ள போகாம வாழணும். ஒரு பக்கம் உள்ள போயிட்டே இருந்துட்டு ஏன் நீக்கிட்டு இருக்கணும்? 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நாம செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். இனிமேல் கழிவே உள்ளே போகாமல் வாழணும். இந்த 3ல முதல் விஷயத்தை பார்க்கலாமா? உடம்பு கழிவு வெளியேற்றும் போது சப்போர்ட் பண்ணணும். இது ஏற்கனவே முடிச்சுட்டேன், ஞாபகப்படுத்துறேன். இதுதாங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். தும்மல் வந்தா தும்மணும், மூக்கொழுகுனா சிந்தணும், சளி வந்தா சிந்தணும், வாந்தி வந்தா எடுக்கணும், வயித்துல வந்தா போகணும், காய்ச்சல் வந்தால் டாக்டரை பார்க்காம ஊசி போடாமல் வீட்டில் இயற்கை முறையில் சரி பண்ணணும். தோலில் வியாதி வந்தால் அதில் போய் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலையும் அப்ளை பண்ணக்கூடாது. இதில் தோலில் நோய் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டீராய்ட்ஸ் வேற போட்டுருவாங்க. அது இதோட கொடுமை. இவருங்க 3 சொன்னேன் இல்லையா? அதில் 1 ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன், ஞாபகப்படுத்துகிறேன். இனிமேல் உடம்பு கழிவு வெளியேற்றும் பொழுது அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே அனுப்பிச்சிருங்க. என்ன கேட்டால் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே, அது ஒன்று ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டாபிக்குள்ளே போகிறோம். செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றுறது. 3வது, இனிமேல் கழிவே இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2வது டாபிக் வந்துட்டோம். என்ன வந்துட்டோங்க? செயற்கை முறையில் எப்படி கழிவுகளை வெளியேற்றுறது. பாருங்கள், இதுக்கு ஏன் செயற்கை முறைன்னு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. லூஸ் மோஷன் போனால் இயற்கை, பேதி சாப்பிட்டா செயற்கை. ஆக்சுவலாக இதைத்தான் இயற்கை வைத்தியம்னு சொல்கிறாங்க. நான் ஏன் செயற்கை வைத்தியம்னு சொல்கிறேன்னா, பாருங்கள், நம்ம இயல்பில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நான் செயற்கைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம இயற்கை வைத்தியத்தில் இருக்குது. உடனே அப்போ இது செயற்கைங்களான்னு கேட்காதீங்க. இயற்கைனால் நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதாங்க இயற்கை. ட்ரெஸ்ஸு போடுறதே செயற்கை. அப்படி பார்க்கலாம். ஒரு வார்த்தைக்காக சொல்கிறாங்க. அப்போது கழிவுகளை நம்ம வாலண்டரியாக நீக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்படி வேணால் வச்சுக்கலாம். தன்னிச்சையாக கழிவுகள் வெளியேற்றும் விஷயம், நாம் வாலண்டரியாக வெளியேற்றும் விஷயம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது நாம் எப்படி கழிவுகளை வெளியேற்றுறது தாங்க. 13 டெக்னிக்குங்க. 1, விரதம். விரதம் இருந்தால் கழிவுகள் வெளியே போகும். ஃபாஸ்டிங், விரதம். 2, பேதி சாப்பிடுதல், வாலண்டரி டயரியா, ஆர்டிஃபிஷியல் லூஸ் மோஷன், இப்படி நிறைய பேர் இருக்குது. 3, இனிமா கொடுக்குதல். 1, விரதம். 2, பேதி சாப்பிடுதல். 3வது, இனிமா கொடுத்தல். 4வது, கண் கழுவுதல், ஐ வாஷ். 5வது, மூக்கு கழுவுதல், நோஸ் கிளீனிங். 6, எண்ணெய் கொப்பளிப்பு, ஆயில் புல்லிங். 7, வாழை இலை குளியல் அப்படிங்கிற பனானா லீஃப் பாத். 8, மண் குளியல் அப்படிங்கிற மட் பாத். 9, ஆவி பிடித்தல், ஸ்டீம் பாத். 7, வாழை இலை குளியல், பனானா லீஃப் பாத். 8, மண் குளியல், மட் பாத். 9, ஆவி பிடித்தல், ஸ்டீம் பாத். 10, சூரியனை பார்த்தல். 11, குளிர்ச்சி சூடு வைத்தியம், அதாவது ஹாட் அண்ட் கோல்டு மெத்தட். 10, சூரியனை பார்க்கறது. 11, குளிர்ச்சி சூடு வைத்தியம் அப்படிங்கிற ஹாட் அண்ட் கோல்டு மெத்தட்.
12 காது சுத்தம் பண்றது, இயர் கிளீனிங். 13 மௌனம், சைலண்ட். நமது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்காக நாம இயற்கை வாழ்வியல் மையம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தங்கி, ஆயுர்வேதா இந்த மாதிரி இடத்துல போய் தங்கி நாம என்ன பண்ணுவோம், 2-3 நாள் 1 வாரம் தங்கி விரதம் இருந்து இனிமா கொடுத்து இந்த உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இடங்களுக்கு போவதற்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கே வந்து 3 நாள் உங்க கூடவே இருந்து 3 நாள் உங்க கூடவே இருந்து உங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகளை, நச்சுக்களை நீக்குவார். இதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம்னா 3 நாள்ல எந்த ஒரு சென்டருக்கும் போகாம நீங்க ரொட்டீனா சாதாரணமா நீங்க ஆபீஸ்க்கு போகலாம், வீட்டு வேலை செய்யலாம். புரிஞ்சுக்கங்க, இது வித்தியாசமான ஒரு விஷயம். என்னன்னா சாதாரண ரொட்டீன் வேலை இருக்கு இல்லைங்களா, நடைமுறையில நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வீட்டிலிருந்தே உடம்பில் உள்ள கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றலாம். நம்ம உடம்புல வர எல்லா வியாதிக்கும் காரணம் என்னன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் தங்கும் கழிவுகள் தான் காரணம். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், டீடாக்ஸ் கிட், நச்சு நீக்கி டப்பா அப்படிங்கிற டப்பாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்குள்ள 22 பொருள் இருக்குதுங்க. அந்த பொருள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா எண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கிறது இருக்குங்களா, அதில் ஆரம்பிச்சு பல்பொடி, சோப்பு, சூப்பு, டீ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் ரத்த சக்தி பானம், உயிர் சக்தி பானம்னு ஒரு நாள் முழுவதும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பொருளை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்கத்தோட ஒரு டப்பா. இப்படி 3 நாளைக்கு வேறு வேறு யுக்திகள், வேறு வேறு பொருட்கள் இப்படி வச்சு ஒரு சிலபஸ். இந்த டப்பா, இவர் தான் இயற்கை வைத்தியர். இவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த டப்பாவை ஓபன் பண்ணனா 22 பொருள் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி, டீடாக்ஸ் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்து வேலை அப்படிங்கிற மாதிரி, வீட்டிலிருந்தே நச்சை நீக்கிறது அப்படின்னு ஒரு பயிற்சி. இப்போ அந்த 22 பொருளையும் தனித்தனியாக வாங்கும் பொழுது இதோட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எனவே இந்த 1600 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் நேரடியாக போய் தங்கி நீங்கள் ஒரு சிகிச்சை செய்யும் பொழுது அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால் 1600 ரூபாய் மட்டுமே செலவு செய்து 3 நாளில் இதை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எந்தெந்த பொருள் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்களே வாங்கி வச்சுக்குவீங்க. இது வந்து உங்களை ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். இந்த கிட்டின் விலை 1600 ரூபாய். இந்த டீடாக்ஸ் கிட் உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMIA.com இதன் மூலிமா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். டீடாக்ஸ் கிட், நச்சு நீக்கி மூட்டை அல்லது நச்சு நீக்கி டப்பா.